முகமது சானவாஸ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் முன்னேறிய மாவட்டங்கள் பின்தங்கிய மாவட்டங்கள் என்கிற பாகுபாடே இல்லாமல் அனைத்து மாவட்டங்களுமே முன்னேறியவை என்கிற ஒரு சமநிலை உருவாக்கப்படும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அப்படி இருக்க நாகப்பட்டினம் மாவட்டம் பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கிறது. அங்கே சட்டக்கல்லூரி அமைக்கப்படுவது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்முடைய சட்ட அமைச்சர் அவர்கள் அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராகவும் இருந்து மாவட்டத்தினுடைய நிலையை நன்கு உணர்ந்தவர் என்கிற அடிப்படையில் சட்டக்கல்லூரி அமைக்கும் அந்த கோரிக்கையில் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு முன்னுரிமை அளித்து உடனடியாக அங்கே சட்டக்கல்லூரி தொடங்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஏற்கனவே சொன்னதை போலதான் நிதிநிலை இந்த ஆண்டிலே ஒரு புதிய சட்டக்கல்லூரி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேல் தேவைப்படுகிறது. எனவே அதையெல்லாம் அனுசரித்துத்தான் இன்றைக்கு புதிய சட்டக்கல்லூரி அமைக்க வேண்டும் என்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான விருப்பத்தை தெரிவித்தார்கள் என்று அனுமதி தந்தார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலே அவருடைய சொந்த மாவட்டம் நாகப்பட்டினம் என்பதை எடுத்துச் சொல்லி அங்கே அமைப்பதற்கான பரிந்துரையை நானும் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே தெரிவிக்கிறேன்.